அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது நாமக்கல் வே. ராமலிங்கனார் எழுதிய உழவு பொங்கலின் சிறப்பினை பற்றி காணப்போகின்றோம். இந்த உழவு பொங்கல் என்ற பாடலில் உழவர்களின் வாழ்க்கையை பற்றியும், ஏர் தொழிலின் சிறப்பினை பற்றியும், பொங்கலின் சிறப்பினை பற்றியும் காண்பதாக இந்த வகுப்பு அமைகிறது. இப்பொழுது நாம் வகுப்பினுள் செல்வோம். உழவு பொங்கலின் சிறப்பை விளக்கும் இப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இப்பாடல் எடுத்தாள பெற்றுள்ளது. இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார். காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார். இவருடைய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்னும் பாடல் வரி மிகவும் புகழ்பெற்றதாகும். தமிழன் என்றோர் இனமுண்டு என்றும், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றும் அவர் பாடிய பாடல் வரிகள் என்றும் நிலைத்திருப்பவை. இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்துள்ளார். இத்தகைய சிறப்பு பெற்ற நாமக்கல் வே. ராமலிங்கனார் பாடிய உழவு பொங்கல் பாடலை பற்றி காண்போம். உழவு பொங்கல். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, எங்கணும் யாவரும் இன்பமுற, ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, எங்கணும் யாவரும் இன்பமுற, ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும். உணவுப் பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது, பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம். உணவுப் பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது, பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம். உழவு தொழில்தான் உணவு தரும் உடையும், அதனால் அணியவரும் பழகும் மற்றுள தொழில் யாவும் பயிர்தொழில் இன்றே விழலாகும். உழவு தொழில்தான் உணவு தரும் உடையும், அதனால் அணியவரும் பழகும் மற்றுள தொழில் யாவும் பயிர்தொழில் இன்றே விழலாகும். தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். இங்கிதன் உண்மையே உணர்ந்திடுவோம், ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். இங்கிதன் உண்மையே உணர்ந்திடுவோம், ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும். உழவை தொழுதிட வருநாளே, உற்ற இப்பொங்கல் திருநாளாம். உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும். உழவை தொழுதிட வருநாளே, உற்ற இப்பொங்கல் திருநாளாம். ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் களித்திடும் பொங்கலிது, வாழிய பயிர்தொழில் வளம்பெருகி வையகம் முழுதும் வாழியவே. ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் களித்திடும் பொங்கலிது, வாழிய பயிர்தொழில் வளம்பெருகி வையகம் முழுதும் வாழியவே. இந்த பாடலில் உள்ள கடின சொற்களும் அதனுடைய பொருளையும் காண்போம். கடின சொற்கள்: எங்கணும், களித்து, ஏர்தொழில், இசைந்து, விழலாகும், வையகம். இதன் பொருள்: எங்கணும் என்றால் எங்கும், களித்து என்றால் மகிழ்ந்து, ஏர்தொழில் என்றால் உழவு தொழில், இசைந்து என்றால் ஏற்றுக்கொண்டு, விழலாகும் என்றால் வீணாகும், வையகம் என்றால் உலகம். உழவு பொங்கல் என்ற பாடலின் பொருள் விளக்கத்தை காண்போம்.
உழவுத் தொழிலின் மேன்மையை இப்பாடல் விளக்குகின்றது. உழவின் சிறப்பால் பொங்குகின்ற பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என கூறுகின்றது. எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் ஏர்தொழிலே. உணவுப் பொருட்கள் இல்லை என்றால் நம் வாழ்வு அரிது. பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும், உணவு கிடைக்கும், உடையும் தரும். மற்ற தொழில்களை கற்றுக்கொண்டாலும் பயிர்த்தொழில் இல்லையெனில் எல்லாம் வீணாகும். தங்கம், வெள்ளி போன்றவற்றை நாம் உண்ண முடியாது. உணவுப் பயிர்களே நமக்கு உணவாக அமையும். இன்பத்தை தருவதும் உழவுத் தொழிலே ஆகும். பொருள் இல்லாதவரும் செல்வமுடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் பொங்கல் நாளே. ஆகையால் ஏற்றம் தரும் ஏர்தொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு பயிர் வளம் பெருக்குவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.